ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்னுடைய காலையிலேருந்து மதியம் வரைக்குமான சின்ன ஒரு ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து சண்டே அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் செஞ்சிட்ருந்தேன். ஸோ இட்லியும் தேங்காய் சட்னி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் எந்த மாதிரி சட்னி என்னோடய ஸ்டைலில் அரைக்கிறேன் அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் காமிச்சிருக்கேன். விருப்பப்பட்டால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நான் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல, அதோட ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாமே சேர்த்து தான் அரைப்பேன். ஸோ ஒரு சிலர் இஞ்சி பச்சை மிளகாலாம் போட மாட்டாங்க. ஸோ நான் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து தான் அரைப்பேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாம் எந்திரிச்சாங்க. அதனால் காலையில் சாப்பாடுமே கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சிட்ருந்தோம். ஸோ சமைச்சி வச்சுட்டாலுமே அது சாப்பிட்றதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே வீட்டில் நிறைய ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம். ஸோ அன்றைக்கி தான் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அவங்களும் கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பாங்க. பிள்ளைங்களுமே வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால 4 பேருமே சேர்ந்து டேங்க்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். நிறைய டேங்க் வச்சுருக்கோம். ஸோ நம்ம பின்னாடி கடை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் சரியானபடி இன்னும் எதுவும் அமையலை. ஸோ அதனால் ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் ப்ரீடிங் போட்டு நாங்களே கொஞ்சம் வளர்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு அக்வேரியம் ஷாப் சின்னதாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக வீட்டிலையே கொஞ்சம் செட் பண்ணி எல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் வெயில் பட்டுச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த தொட்டியெல்லாம் ரொம்ப பச்சையாகிடுது. எப்படியுமே க்ளீன் பண்ண வாரம் ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணாலுமே வெயில் பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப தண்ணியெல்லாம் ரொம்ப பச்சை புத்த மாதிரி ஆயிடுது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் எல்லா டேங்குமே. அதுக்கு தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மதியம் வரைக்குமே டைம் ஒரு மணி வரைக்குமே டைம் போயிடுச்சு. மத்தியானம் சமைச்சதே ஒரு 2 மணி ஆயிடுச்சு. காலையிலேயும் இட்லி தேங்காய் சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கே மணி 12 ஆயிடுச்சு. டேங்கெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடே சாப்பிட்டோம். காலையில் டிஃபனே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுமே ரொம்ப ஆர்வமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க. அந்த தொட்டி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா அதுங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க. என் பையன், பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெளியில் தொட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிஷ் டேங்க் நிறைய வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் தண்ணியெல்லாம் ரொம்ப கலங்கலாயிடுச்சு. அது இல்லாமல் எல்லாமே மீனெல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறதுனால அதுலேயே குஞ்சு பொரித்து எல்லாம் ப்ரீட் பண்ணி குஞ்சு மீன் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. அதனால் அந்த குஞ்செல்லாம் தனியாக எடுத்து இந்த மாதிரி விட்டுட்டு அதில் குஞ்சு மீனெல்லாம் பாருங்கள் பொறுக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள் கையிலையே. ஸோ இதெல்லாம் கழுவிட்டோம். ஸோ இந்த ஃபிஷ் டேங்க்லாம் அடுத்து அதை கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதிலெல்லாம் குஞ்செல்லாம் பிரித்து இந்த ஃப்ரிட்ஜு தொட்டி ஒன்று வச்சுருக்கோம். அதில் குஞ்செல்லாம் போடுவோம். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து போட்டுருவோம். ஸோ அதை தான் என் பையன் ஒவ்வொரு குஞ்சாக எடுத்துகிட்ருக்கான். அது எல்லாம் ஒட்டுக்கா நம்ம கண்ணாடி தொட்டியில் போடுறதுனால ஒட்டுக்கா ப்ரீட் பண்ணி அதிலே குஞ்சு பொரிச்சிருது. அது தெரிய மாட்டேங்குது தண்ணி கலங்களாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இதுதான் எங்களோட வேலை. அந்த தண்ணி க்ளீன் பண்ணுறது, தொட்டி க்ளீன் பண்ணுறது, அது பாசி கல் இது எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். அப்போயுமே பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப படுறதுனால சீக்கிரம் தண்ணி இதாகிடுது. இது நல்லா பெரிய தொட்டி, கடைங்களெல்லாம் இருக்கும், பெரிய தொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெரிய தொட்டி. இதில் பெரிய மீன் தான் ஒரு 10 மீன் அளவுக்கு விட்ருக்கோம். ஸோ இந்த தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கையோட கொஞ்சமாக உப்பு போட்டோம் அப்படின்னா மீன் போடும்போது மீன் சாகாது. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு உப்பு போடுவோம். இது பெரிய தொட்டியில் இருக்க மீன் பிடிச்சிட்ருக்கோம். இதில் ஒரு 10 மீன் தான் இருக்கும், அதிக மீன்லாம் கிடையாது. சின்ன மீன்லாம் விட்டோம் அப்படின்னா இந்த பெரிய மீன்லாம் சாப்பிட்ரும். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா கொயக்காஃபாக ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க, நல்ல பெருசாக இருக்கும். இந்த மீன் கூட எந்த சின்ன மீனுமே சேர்த்து விட முடியாது. விட்டோம் அப்படின்னா அது இருக்கவே இருக்காது, அதையே சாப்பிட்ரும். அதனால் பெரிய மீன் மட்டுமே அந்த தொட்டியில் இருக்கும். சின்ன மீன்லாம் எதுவுமே விட்டுருக்க மாட்டோம். ரொம்ப தண்ணி ரொம்ப அழுக்காக போயிடுச்சு, ரொம்ப பச்சையாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலே எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகும். ஸோ தண்ணியெல்லாம் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மீனெல்லாம் தனியாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப நல்ல தண்ணி விடுவோம். சில கோல்டு ஃபிஷ்ஷுமே ஒரு 4-5 ஃபிஷ் இருக்குது. அது கலர் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு
ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ 2 கோல்டு ஃபிஷ் இருக்கும். ஒன்று லைட் கலரில் இருக்கும், ஒன்று நல்ல திக்கான கலரில் இருக்கும். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் வந்து மீன் வளர்க்குறது அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹாபி ஆயிடுச்சு. எல்லாருமே ஆசைப்பட்டு செய்கிறோம். நாங்களும் வந்து அந்த மாதிரி தான் மீன் வளர்க்கலான்னு சின்ன தொட்டி ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளே ப்ரீட் பண்ணி பார்ப்போமே, மீன்லாம் குஞ்சு பொரிக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துச்சு. சரி அப்படியே நம்ம வெறும் சின்னதாக ஒரு ஷாப் வைக்கலாம் அப்படின்னு அது இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து மீனெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது செய்யணும். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 12 மணி ஆயிடுச்சு. இப்போ மத்தியானம் சமைக்கும் போது மணி ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இறால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரி அதை வச்சு கொஞ்சமாக பிரியாணி செஞ்சுக்கலாம், ஒன் பாட் ரெசிபி மாதிரி அப்படின்னு. ஸோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். நான் செய்யலை. ஸோ அன்றைக்கி சமைச்சது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர் தான் சமைச்சார். ஸோ பிரியாணி ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சது எல்லாமே அவர் தான். ஆனால் பிரியாணி செஞ்சோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தம் போட்ட வீடியோலாம் வந்து கட் ஆயிடுச்சு, ஸ்பேஸ் பத்தாமல். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ பிரியாணிக்கு என்ன மசாலா சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாரு. அது வீடியோ எடுத்தது மட்டும்தான் நான், ஆனால் சமைச்சதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக வீட்டில் தான் இருப்பாங்க, பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் வந்து அவங்க தான் அன்றைக்கி சமைச்சாங்க. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நெய் வந்து ஊற்ற மறந்துட்டேன். ஸோ அது கூட நெய் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ நெய் வந்து அதிகம்லாம் கிடையாது, ஒரு 10 ரூபா பாக்கெட் இருக்குங்க. ஸோ அந்த நெய் தான் ஊற்றிருக்கேன், ஒரு பாக்கெட்டு. இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு மட்டும் கம்மியாக சேர்த்தவே கூடாது, கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நாங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துவோம். ஒரு சிலர் வந்து அதெல்லாம் சேர்த்த மாட்டாங்க, மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துவாங்க. ஒரு சிலர் மல்லித்தூள் கூட சேர்த்துவாங்க. பட் நான் மல்லித்தூள்லாம் சேர்த்த மாட்டோம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், ஸோ இது மட்டும் தான் சேர்த்துவோம். ஸோ நம்ம கரம் மசாலா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தான் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துறோம் இல்லையா. ஸோ அது வந்து கரம் மசாலா டேஸ்ட்டு தான் வரும். லாஸ்ட்டாக வேணால் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம், அது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணிக்கு வந்து மல்லி, புதினாவும் வந்து சரியான அளவில் சேர்த்தணும், அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஓரளவு அது ஓரளவு கம்மியாகவும் சேர்த்தக்கூடாது, சரியான அளவில் சேர்த்தணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட இறால் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்த மல்லி, புதினா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ பச்சை மிளகாய் சேர்க்க மறந்தாச்சு. ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணாமல் சேர்த்துருக்கு. ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா காரம் அதிகமாயிரும். பிள்ளைங்க வந்து காரம்லாம் இருந்துச்சுன்னா பிரியாணி அதிகம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனால் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்வோம். இது வந்து 10 ரூபா பாக்கெட் தயிர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3/4 பாக்கெட் அளவுக்கு ஊற்றிருக்கு. அரிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு அரிசி, பிரியாணி அரிசி தான் நான் எடுத்துருந்தேன். நீங்கள் வந்து சாப்பாடு அரிசியில் கூட செய்யலாம், எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் எலுமிச்சம்பழம் வந்து புளிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அரிசி அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எலுமிச்சம்பழம் அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பழமே வந்து போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 3/4 கிலோ இறால் இது வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அரை கிலோ தான் இருக்கும். ஸோ அரை கிலோ அளவுக்கு இறால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா மசாலா, ஸோ அது எல்லாமே அந்த கறியில் வந்து கொஞ்சம் ஏறணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ 3 டம்ளர் அரிசிக்கு வந்து 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி.
அதிகமாகவும் வைக்கல, கம்மியாகவும் வைக்கல. கரெக்டாக 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அளவு தெரியும். மசாலாவில் வந்து உப்பு காரம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ உப்பு சேர்த்தாச்சு. காரமும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக தெரியாது. ஸோ தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் அரிசி சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அதனால் உப்பு காரம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி அளந்து சேர்ந்ததுக்கப்புறம் சைடில் வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிரியாணி வந்து முழுசாக வந்து காமிச்சிருக்க மாட்டேன். வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் அது வந்து எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல, சேவ் ஆகவே இல்லை. ஸோ நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் விட்டு இறக்கிக்க வேண்டியது தான். பிரியாணி ரெடி ஆயிரும். எனக்கு வந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல் இருக்கு இல்லையா, ஸோ தோசைக்கல்லை வந்து இன்னொரு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு மேலே ஒரு தண்ணி பாத்திரம் வெயிட் எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஃபுல்லாக பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் அந்த ஹீட்லேயே. ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் வச்சோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. இது வந்து நைட் எடுத்த வீடியோ. ஸோ நைட் வந்து பிரியாணி தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சரி சொன்னாங்க, அதனால் சூடு பண்ணலான்னு எடுத்தேன். ஆனால் வந்து பிரியாணி வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் தோசை ஊற்றியாச்சு. சூடு பண்ணி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வாட்ச் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல விலாக் வந்து வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த பிரியாணினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் முழுசாக பிராண்ட் பிரியாணி வந்து போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்